உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை 27 வருகின்ற இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தரப்போகிறது? மீனராசியிலே வக்கரம் அடைகிறார். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி வக்கரம் என்பது சிம்பிளா நம்ம எடுத்துக்கிறோம். எப்படி எடுத்துக்கிறோம்னா, சனி பகவான் ஏதோ வக்கரமானார், பயிற்சியானார் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த தீய கிரகங்கள், கெட்ட கிரகங்கள், சனியோ ராகுவோ செவ்வாயோ வக்கரம் பெறும்பொழுது பலன்களை அதிகமாக தரும். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னா, இந்த மீனராசியில் வக்கரமாகின்ற சனி பகவான் பல நன்மைகளை தரப்போகிறார். முக்கியமாக வீடு, வாசல், வேலை வாய்ப்பு, குழந்தை பிறப்பு, அதேமாதிரி அதிரடியாக ஃபாரின் பயணம், சில பேருக்கு திருமண பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது போன்ற நிறைய நல்ல விஷயங்களை தரப்போறார் இந்த சனி பகவான். ஜூலை 27 தொடங்கி டிசம்பர் வரைக்கும் வெறும் அதிர்ஷ்ட மழை தான் உங்களுக்கு வரப்போகிறது. எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் இதனால வெளிநாடு போறீங்க, யார் யாரெல்லாம் கல்யாண திருமணம் பந்தம் வரப்போகிறது, யாருக்கெல்லாம் குபேர லட்சுமி கந்திருக்க போகிறாள், கடன்கள் எல்லாம் அடைய போகுது, வேலை கிடைக்க போகுது, நிறைய விஷயங்களை நம்ம பற்றி பேச போகிறோம். அவ்வகையில் ராசி ரீதியாக யாருக்கு என்ன என்பதை பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த சனி வக்கரம் என்ன பலன்களை தெரியும்? கடகராசி தெரியும் குருஜி, தெரியும். கடகராசின்னா நீங்கள் கடகராசிக்காரர்களாம் சங்கம் வச்சு என்ன தேடிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் என்னமோ கடகராசிக்கு வெறும் ப்ராப்ளம் தான் சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உண்மையிலே உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் ஃபெலோ யார் தெரியுமா? அது சனி பகவான். அவர் 8 கூடியவன். அந்த ஆள் வக்கரம் ஆயிட்டான். என்னது, எம்டே ஊருக்கு போயிட்டானா? ஆமாம், எம்டே அவங்களை விட்டு போயிட்டான். அவங்களுக்கு 8 குடையவன் வக்கரமாகி விட்டான். நண்பர்களே, உலகத்தில் பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? நல்லவன் நம்ம பக்கத்தில் வர்றது ஒரு சந்தோஷம், கெட்டவன் நம்மளை விட்டு போகிறது ஒரு சந்தோஷம். ரெண்டுமே சந்தோஷம் தான். நம்ம ஆஃபீஸ்லேயே ஒரு கேரக்டர் இருப்பான், ஒரு வீணா போன பாஸ், ஒரு நல்ல பாஸ். நல்ல பாஸ் நம்ம கூட க்ளோஸ் ஆனால் சந்தோஷப்படுவோம், சார் நம்மளை பாராட்டிட்டாரு. அதே அந்த வீணா போன பாஸ், அப்பாடா ஒழிஞ்சாடா, இன்னைக்கு அவன் லீவுடா, அது அந்த மாதிரி. இப்போது இந்த சனி பகவான் வக்கரம் மாறுது, நீங்களாம் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஆள் நல்லா இருந்து உங்களுக்கு நம்ம ஒரு நல்லதும் பண்ண போகிறதில்ல. அந்த ஆள் வக்கரமாயிட்டா என்ன ஆகும்? 8 கோடியவன் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்? பண வரவை தருகிறார். கடகராசிக்காரர்களுக்கு திடீர் பண வரவை ஏற்படும். திடீர்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு சார், நான் இந்த பிஸ்னஸ் எனக்கு வரும்னு எனக்கே தெரியாது சார் போன்றவை. சார், என் நண்பர்களே, எனக்கு தெரிஞ்ச கடகராசிக்காரங்க ஒருத்தர் வீட்டில் மீன் குஞ்சு வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நல்லா வளர்த்து மோட்டிவேட் ஆகி மீன் பண்ண ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கடையாக வச்சுட்டாங்க. யாருக்கு லைஃப் எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. சனி வக்கரமாகும் பொழுது உங்களுடைய தனிப்பட்ட ஸ்கில்ஸ் நீங்கள் ஜெயிப்பீங்க. சும்மா சமைச்சிட்டு இருந்தவங்கலாம் உண்மையில ரெஸ்டாரண்ட் போட ஆரம்பிச்சிருவீங்க. நம்ம ஏன் அதை ப்ரொஃபஷனலாக பண்ணக்கூடாது? நமக்கு தெரிஞ்சதை ஏன் 4 பேருக்கு சொல்ல போன்ற ஐடியாக்கள். பிஸ்னஸ் என்பது எங்கே இருக்கிறது? 2 கரங்களில் இருக்கிறதா? இல்லை, 2 காதுகளுக்கு நடுவே இருக்கும் இந்த மூளையில் இருக்கிறது பிஸ்னஸ். பிஸ்னஸ் எங்கே இருக்கிறது? உங்களுடைய திறமையில் இருக்கிறது. உங்கள் திறமை வெளிப்பட போகிறது. நல்லா பேசுறீங்க, சும்மா இருக்கிற நேரம் நான் போயிட்டு எம்சி மாதிரி பண்ணுறேன் சார், சாயந்தரம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறேன், ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பேமெண்ட் கொடுங்க போன்ற பல விதமான வருமானங்கள் வரும். 8 கூடையவன் வக்கரமாகும் பொழுது உடம்பு சரியா போகுது. ஆப்ரேஷன் பண்ண போறாங்க சார், உயிருக்கு ஆபத்த நிலைமையில் இருக்காரு சார், ஐசியூவில் இருக்காரு சார் அப்படின்னா கவலையப்படாதீங்க, எழுந்து நடமாடுவார். எத்தனையோ பேர் இந்த பதிவை பார்ப்பீங்க, ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கிறவங்க பார்ப்பீங்க, நோயாளிகள் பார்ப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க, சரியாயிடுவீங்க. போய் கிரிக்கெட் ஆடுவீங்க பாருங்க, சூப்பர் ஆயிடுவீங்க. ஸோ அப்போ 9ஆம் இடத்து சனி பகவான் 9, 10, 11 பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ என்ன ஆகும்? ஏற்கனவே போயிட்டு இருக்க கம்பெனியில் புது ஆர்டர் வரும். ஏற்கனவே நமக்கு 3 கம்பெனி ஆர்டர் இருக்குது சார், இப்போ 2 மிஷின் தான் வச்சுருக்கேன், கரெக்டாக இருக்குது சார் மிஷினு. 4 கம்பெனி ஆர்டர், 5 கம்பெனி மேற்கொண்டு மிஷின் வாங்க முடியாமல் கஷ்டப்படுவீங்க. என்னடா ஆர்டர் வந்துருச்சு, நமக்கு மிஷின் இல்லை போன்ற விஷயங்கள் ஏற்படும். அந்தளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. 11ஆம் இடம் என்பது லாபத்தை மட்டுமே தருவது. 11 என்பது மாமனார். ரொம்ப நாளாக மாமனாருக்கு எனக்கும் அதாயிட்டா வாய்க்கா தகராறு, இனிமேல் அதெல்லாம் சரியிடும். மாமனார் உங்களுக்கு பிரிமா நடந்துப்பார். அடுத்ததாக 9ல் இருக்கிற சனி 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது கூட பிறந்தவங்க, சகோதர பாவம். அப்போ என்ன, சகோதரர்கள் ரொம்ப இன்டிமேசியாக நல்லா பழக ஆரம்பிப்பாங்க. சகோதரர்களோட பிரியமும் பாசமும் உங்களுக்கு கிடைக்கிறது. அவங்க உங்கள்கிட்ட அன்பு காட்ட தோங்குவார்கள். தன்னால் என் சித்தப்பா பையன் தான் சார் ரொம்ப நாளாக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், இனிமையாவது அவன் வருவானது, அந்த மாதிரி போன்ற விஷயம். அடுத்து சனி பகவான் என்ன பண்ணுறார்? அடுத்து 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது என்ன? ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம். நண்பர்களே, நமக்கு ஆஃபீஸில் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே யாரா சொல்லுங்கள்? யார்? பாஸா? சத்தியமாக கிடையாது. நீங்கள் பார்க்குற வேலையா? சத்தியமாக கிடையவே கிடையாது. நீங்கள் வேலையை ரசித்து செய்கிற ஆள். பாஸ் ப்ராப்ளமே கிடையாது. திட்டினா பாஸ் திட்டுறாரு வாங்கிப்பீங்க. ஆனால் அந்த பக்கத்தில் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, இவன் தான் நம்மளை பற்றி போட்டு கொடுத்துட்டே இருப்பான். பார்த்தீங்களா சார், பார்த்தீங்களா சதீஷ் என்ன டைம் வரான் பார்த்தீங்களா, பாருங்கள், அவன் சொல்லிகிட்டே இருப்பான்.
திஸ் ஃபெலோக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ரொம்ப சந்தோஷம். எத்தனை விஷயத்துக்கு வாழ்க்கையில் சந்தோஷம். நம்ம பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா நமக்கு ஒரு சந்தோஷம், இவன் ஊருக்கு போயிட்டா நமக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி தான் ஆறுக்குடையவர்கள் உங்களை சனி பார்க்கும் பொழுது உங்களுடைய கெட்ட பேர் மாறுகிறது. நான் கூட ஒன்று என்னவோ நினச்சிட்டேன்ப்பா, சாரிப்பா என்றே உங்கள் பாஸே உங்கள்கிட்ட சாரி கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் வாழ்க்கையில். நான் உங்களை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். நண்பர்களே, இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த கடவுள் தந்த பரிசுன்னு வச்சுக்கலாம் இந்த சனி பயிற்சி, இந்த சனி வக்கரத்தை. காரணம் என்னவென்றால் உங்கள் முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாத்தையும் பார்த்துறாரு. ஒன்று லாபத்தை கொடுத்துட்றார், ஒன்று கடன் அடைச்சி விட்டுறார், இன்னொன்று முயற்சியை கொடுத்துட்றார். இதுக்கப்புறம் கடகராசிக்காரங்கள் தனியாகவே நீங்கள் செயல்பட தொடங்குவீங்க. ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. முக்கியமான ஒரு பிரமாதமான ஒரு சூப்பரான ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, 9ஆம் இடத்து சனி பகவான், அஷ்டம சனியாக இருந்தவர் 9ஆம் இடத்துக்கு போயிருக்கார். இது திரிகோணஸ்தானம்ன்ற பெயர். அந்த இடத்துல சனி பகவான் வரும்பொழுது 7 குடையவராக இருந்து 9ஆம் இடத்துல வக்கரம் பெறுவது, இதுதான் ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் ஆல்சோ ப்ராப்ளமான விஷயமும் அதுதான். என்ன, 9ஆம் இடத்துல வக்கரம் பெறுவது என்பது பலவிதமான அதிர்ஷ்டங்களை உங்களுக்கு தரும். இதை சும்மா நான் செலக்ட் பண்ணேன் சார், வெப்சைட்டில் நோண்டிட்டு இருக்கும்போது பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஆஃபர்னு, சும்மா அப்ளை பண்ணேன், இங்கிலாந்து இப்போ கூப்பிட்றாங்க. அந்த மாதிரி திடீர் ஃபாரின் அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கும். ஆனால் என்னென்னா, 7னா ஒய்ஃபு, 7னா திருமண வாழ்க்கை, அது வக்கரம் ஆகக்கூடாது. ஆகும்போது என்னாகும், கடகராசிக்காரர்கள் கம்பெனி ஊட்டமாக வீட்டுக்கு போகணும். 12 மணிக்கு வீட்டுக்கு போய்ட்டு 1 மணி வரைக்கும் படுத்துட்டு 2 மணிக்கு கிளம்பி திரும்ப கம்பெனிக்கு வந்துடணும். அங்கே வீட்லேயே ரொம்ப நேரம் ஓவர் ஸ்டேலாம் பண்ணக்கூடாது. கம்பெனியில் தான், நம்ம கம்பெனி தான் வீடு அப்படி நம்ம நினச்சிக்கணும். வீடு தான் கம்பெனி நம்ம நினச்சிக்கணும். அப்போது கடகராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். கொஞ்சம் வீட்டில் ஒய்ஃப் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், மற்றபடிலாம் சூப்பராக இருப்பீங்க. அதனால் கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் சரியாக போகிறது. கலக்குங்க. உங்களுக்கு 100க்கு 93 மார்க், பிரமாதம். இந்த சனி பகவானுக்கு சில பேர் ப்ராப்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் என்ன பண்ணும், திருநள்ளாறு செல்ல வேண்டும் அல்லது குச்சனூர் செல்ல வேண்டும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது, பொடிச்சலூரில். அங்கு சென்று அங்கே இருக்கும் சனி பகவானை வழிபட வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு எவ்வளோ சனி பகவானுடைய அன்பை பெறலாம். கழிவறைகளை சுத்தம் செய்தல், கழிவறைகளுக்கான பணம் தரது, ஃபனரலுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேருக்கு. அதே மாதிரி நீங்கள் செருப்பு, கொடை போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானமாக தருவது, இதெல்லாம் சனிக்கான பிரீத்திகள். இது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சனி பகவானுக்கு டைரெக்டாக பண்ணோம். 18 படி இருக்கிற சாஸ்தாவுடைய போட்டோவை வச்சு வணங்குங்க, ஆஞ்சநேயரை வச்சு வணங்குங்க, எள்ளு உருண்டைகள் வாங்கி குழந்தைகளுக்கு தானம் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. தொடர்ந்து சனியால எனக்கு எங்கே சார் இருக்குது, எது தொட்டாலும் பிரச்சனையாக இருக்குது, வியாபாரத்தில் ஒரு சந்தோஷமே இல்லை, குடும்பத்தில் மகிழ்ச்சியாக நினைக்கிறீங்களா, கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.